கோவையில் பெய்த மழை காரணமாக குனியமுத்தூர் மின்னகர் பகுதியில் சுமார் 40 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் 2 வீடுகளின் மீது முழுவதுமாக முறிந்து விழுந்த நிலையில் தீயணைப்புத்துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமலா. வணக்கம் பரிமலா. மரம் முற்றிலுமாக அகற்றப்பட்டு விட்டதா? விவரங்கள். சுபா, கோவை குனியமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மின்னகர் பகுதியில் இன்று அதிகாலை மிகவும் பழமையான ஒரு வேப்ப மரம் ஒன்று 2 வீடுகளின் மீது விழுந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த 2 வீட்டாரின் மதில் சுவர்கள் முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. அதே போல அந்த வீட்டில் இருப்பவர்களும் வெளியே வர முடியாத ஒரு சூழலில் தான் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் தகவலானது தெரிவித்திருக்கின்றனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அந்த மரத்தை அப்புறப்படுத்தியும் வருகின்றனர். கோவைக்கு இன்றும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் கோவையில் பல்வேறு இடங்களிலுமே பரவலாக மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் கோவை மின்னகர் பகுதியில் இன்று அதிகாலை பழமையான மரம் ஒன்று 2 வீடுகளின் மீது விழுந்ததில் அங்கிருக்கக்கூடிய மின் வயர்கள் மற்றும் மின் கம்பங்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. அதே போல 2 வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்களும் வெளியே வர முடியாமல் தவித்திருக்கின்றனர். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் அதே போல தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தற்பொழுது அந்த மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் காவல்துறையினரும் இணைந்து தீயணைப்பு துறையினருடன் அந்த மரத்தை அப்புறப்படுத்தியும் வருகின்றனர். தற்பொழுது முற்றிலுமாக அங்கிருக்கக்கூடிய மரமானது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுபா, மேல கீழே போடு. கோவையில் பெய்த மழை காரணமாக குனியமுத்தூர் மின்னகர் பகுதியில் சுமார் 40 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் 2 வீடுகளின் மீது முழுவதுமாக முறிந்து விழுந்த நிலையில் தீயணைப்புத்துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரிமலா.